தாங்க என்ன நடத்துறார். அப்படி யாரோ சொல்லி நான் நடக்கல, வேற யாரு மாதிரி நான் வாழ விரும்பல, வேற ஒருத்தரை நான் இருக்க விரும்பல, இன்னொருத்தர் செய்வதை நான் செய்ய விரும்பல. கர்த்தர் என்ன குறித்து என்ன சொல்றாரோ, நான் யாரா இருக்கணும்னு நினைக்கிறாரோ, நான் நானா தான் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இன்னொருத்தர் செய்வதை என்னால செய்ய, நான் இன்னொருத்தர மாதிரி ஜெராக்ஸ் காப்பி கிடையாது. நான் ஜேக்கப் கோஷி நம்பர் 1. நான் ஒரு சொல்ல மாட்டீங்களா? I cannot be like somebody. I am who I am and I want to be what my God wants me to be and I will be there. அவர் செய்றாருங்க, யூதா அவர் செய்றாங்க, அவர் இது செய்றாங்க, அவன் செய்றான், இவன் செய்றான்னு நான் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன சொன்னார் அதுதான் நான் செய்வேன். உங்க ஷூ நான் போட முடியுமா? என் ஷூ நீங்க போட முடியுமா? எலியேசர் ஷூ நான் போட முடியுமா? அம்மா பெருசு அது. எனக்கு போட்டு அப்படி டொங்கு டொங்குல நடக்க முடியும். என் ஷூ தான் எனக்கு. அங்க போய் வெளியில போகும்போது கண்ணு தெரியல கூட என் ஷூ போட்டா எனக்கு தெரியுங்க. என் ஷூ நான் வந்து போட்டா எனக்கு தெரியும், லொடுக்குன்னு இருக்கும். I cannot walk in somebody's shoes. I walk in my own shoes. This is my calling. This is my place. This is God's will for me. This is me. This is Jacob Koshi. This is my destiny. This is my place. This is my there. This is my calling. This is my gift. This is who I am. This is what I am. மா ஒரு மூஞ்சிங்களா ஒரு மாதிரி உட்கார்ந்து சும்மா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Amen. பக்கத்துல அவர் சொன்னதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒருத்தர் சொல்லு, இந்த டூப்ளிகேட்டா சொல்லு, நல்ல தைரியமா அவர் சொன்னதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை நடத்திட்டு இருக்காரு. இப்ப கேரித்து அடுத்தது சாரை பார்த்து சீக்கிரம் கர்மேல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த லெவல் வருதுங்க. உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், உன்னை தத்தளிக்க விட மாட்டார். யாரு வட்டி போகும்போது, ஊற்று வட்டி போகும்போது அடுத்தது எங்க போகணும் என்ற வழிகாட்டுதல் இல்லாம உன்னை இவ்வளவு தூரம் நடத்தி அவர் விடவே மாட்டார். நான் அவரை நம்பி இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க.